எஸ்கியூலஸ் ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு நபர். கிறிஸ்து முன்னர் 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு கிரேக்க நாட்டு நாடக எழுத்தாளர். இப்ப இருக்க நவீன கால தியேட்டர் கட்டுமானத்துக்கு எஸ்குலஸோட ஆரம்ப கால நாடக முறைகளும் ஒரு உந்துதல்னு சொல்லுவாங்க. கிரேக்க போர் வீரனா தன்னோட வாழ்க்கையை தொடங்கின எஸ்கியூலஸ் கிரேக்க வரலாறுல புகழ்பெற்ற பேட்டில் ஆஃப் மரத்தன், பேட்டில் ஆஃப் சலாமிஸ் போன்ற போர்கள்ல ஈடுபட்டிருக்காரு. சரியா 26 வயசு இருக்கும்போது எஸ்கியூலஸ் தீவிர நாடக கலையில கவனம் செலுத்த தொடங்கினார்னு சொல்றாங்க. ரொம்பவே புகழ்பெற்ற நாடகங்களை எழுதி இயக்கிய எஸ்கியூலஸ் தன்னால முடிஞ்ச புது புது விஷயங்களையும் நாடக கலையில புகுத்த தொடங்கி இருக்காரு. அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. இப்படி ஓகோன்னு வாழ்ந்துட்டு வந்த இவரு ஒரு கட்டத்துல அவரோட மரணம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஏதோ ஒரு பொருள் மேலே இருந்து இவர் தலை மேலே விழும், மரணத்தை கொடுக்கும் அப்படின்னு கால கணிதத்துல தெரிய வர உஷாரான எஸ்கியூலஸ் ஊரை விட்டு தனியா வந்து பரந்த நிலப்பரப்புல வாழ தொடங்கி இருக்காரு. ஆனா ஊரை விட்டு வந்தவரை ஏழரை விடவே இல்லை. ஒரு நாள் நதிக்கரையில உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தார் எஸ்கியூலஸ். அப்ப வானத்துல ஒரு கழுகு ஆமை ஒன்ன தூக்கிட்டு பறந்து வந்திருக்கு. வழக்கமா ஆமையோட ஓட்ட உடைக்கிறதுக்கு கழுகுங்க அதுங்களை பாறை மேல தூக்கி வீசுமா. அப்படி பாறைன்னு நினைச்சு எஸ்கியூலஸோட வழுக்கை தலை மேல ஆமையை போட்டு ஒரு கழுகு அவர் கொன்னுடுச்சு. பலரும் பலவிதமா மரணத்தை எதிர்கொள்ளுவாங்க. ஆனா ஆமை தலை மேல விழுந்து இறக்குறதுலாம் ரொம்பவே விஸ்திரமான மரணம் இல்லையா? எஸ்கியூலஸோட விஷயத்துல கால கணிதம் சரியா தான் இருந்திருக்கு.